வணக்கம். தற்பொழுது தமிழகத்தின் அரசியல் களம் இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் மாற்றங்களும் அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சராக பொறுப்பேற்று பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரை சந்திக்க தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் காத்திருக்கிறார். இன்னும் ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று 2 முறை தாவேகா தரப்பில் சந்திப்பு நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது 3வது முறையாக தாவேகா தரப்பில் இந்த சந்திப்பு நடத்தப்படுகிறது. இதில் விஜய் அவர்கள் 2வது முறையாக சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் புதிய அமைச்சரவையை அமைக்கும் தகுதி தாவேகாவிற்கு உள்ளது என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். நேற்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோரிய நிலையில் இதுவரை ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 112 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது. இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு என்பது தேவை. இந்த நிலையில் திருமாவளவன் அதே போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவை விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் பார்த்தோம்னால் சட்டப்பேரவை தான். ஆனால் தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் நிரூபிக்க சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய அரசியல் நிகழ்வு என்பது தற்பொழுது பேசு பொருளாக மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களிலுமே தொடர்ந்து இது தொடர்பான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு சந்தித்திருக்கிறார். ஆட்சி அமைக்க தங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து விஜய் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார்? விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பாரா அல்லது தொடர்ந்து காலதாமதம் செய்வாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. புதுவை, அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தற்பொழுது பதவியேற்பு நிகழ்வு அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் எப்பொழுது பதவியேற்பு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் பதவியேற்பு என்பது சுமூகமாக நடைபெறக்கூடிய நிலையில் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தொடர்ந்து கவர்னர்கள் இது போன்ற ஜனநாயகத்திற்கு முரணாக செயல்படுவது ஏன் என்ற கேள்விகளை தற்பொழுது எதிர்கட்சிகளின் சார்பில் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தராமல் தற்பொழுது விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை மட்டுமே தற்போது தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இயக்கங்கள் 6 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தங்களுடைய ஆதரவை தந்தால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எளிதாக இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள்? ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பாரா அல்லது தொடர்ந்து காலதாமதம் செய்வாரா? விஜய் அவர்கள் பார்த்தோம்னால் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.